ஆண்டவருடைய வார்த்தை ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க, தகவல் கிடையாதுங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையில என்ன அடங்கி இருக்குன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடங்கி இருக்குதுங்க. என்ன அடங்கி இருக்குதுங்க? மறுரூபம் அடங்கி இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை மறுரூபமாக்கக்கூடியது. அதுல என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தன்மை அதுல அடங்கி இருக்குதுங்க. ஆண்டவர் எப்படி வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் நாம் என்ன பண்ண ஆரம்பிக்கணுங்க? அனுபவிக்க பார்க்கணும். நல்லா கவனிங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்னெல்லாம் செய்தா உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும் அவருடைய மறுரூபம், அவருடைய ஜீவன், அவருடைய அந்த வார்த்தையினுடைய ஆக்டிவ்னஸ் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். அப்படின்னா ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர். முதல்ல அவர் உண்மையுள்ளவர், அவருடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஒருவேளை நம்ம ஒரு நாள்ல சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அந்த சந்தேகத்தை மாற்றுகிறது. நம்ம பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அவிசுவாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறது. ஆண்டவர் எப்படி இதை செய்யறாரு? நம்மளுடைய கடின பாதைகள்ல நாம கடந்து போறோமே, அந்த கடின பாதைகள்ல டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ்ல ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நமக்கு அந்த சூழ்நிலைகளை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறது அப்படிங்கிறத பிராக்டிக்கலாக நீங்கள் அனுபவிக்க கற்றுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். எந்த சூழ்நிலைக்கு மத்தியில் நீங்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆண்டவரோடு கூட அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுல நீங்கள் என்ன பண்ணணும்? நேரத்தை செலவிடணும். ஹல்லேலூயா. மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, 4 பேர்த்த கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா ஆண்டவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணுங்க? கையில் எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிக்கணுங்க. தியானிக்கிறது மட்டும் இல்லை, 2வது காரியம், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும், விசுவாசிக்கணும். அப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள்ல நீங்கள் விசுவாசத்தை வைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு உடனடியாய் அதுக்கான பதில் வராம கூட இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பி விசுவாசிக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை என்ன ஆகுங்க? அது கண்டிப்பாக அதுக்குரிய விளைச்சலை கொடுத்து தான் தீரும், அதன் பலனை கொடுத்து தான் தீரும். அதனால நிச்சயமாய் நீங்க எந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களோ அந்த வசனத்திற்குரிய அந்த அர்த்தத்திற்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா வந்துதான் தீரும். சரி, அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே. இன்னைக்கு நீங்க இதை சிந்தித்து பாருங்க. உங்க வாழ்க்கையின் எந்த பகுதி ரொம்ப கஷ்டமா இருக்கிற பகுதி, எந்த பகுதிக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தேவை, அந்த பகுதியில் நீங்க ஆண்டவரை எந்த பகுதியில் விசுவாசித்தா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு விசுவாசம் பத்தலை. நம்ம நிறைய பேர் அதை நமக்கே தெரியும். என்ன தெரியும்? ஒரு பகுதி ரொம்ப காலமாக என் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அந்த பகுதியில் மாற்றம் வரவே இல்லை. அந்த பகுதியை குறித்து நான் சோர்ந்து போய் கூட விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். திரும்ப அந்த பகுதி எது மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பகுதிக்குரிய ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை எடுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அந்த வாக்குத்தத்தம் எதுங்கிறத யோசிங்க. அந்த வாக்குத்தத்தங்களை தேடி எடுத்து அதை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னா, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது. அவர் நமக்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை அவர் என்ன பண்றாருங்க? அவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த வாரத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வசனத்தை எடுத்துக்கோங்க. எங்கேருந்து ஒரு வசனத்தை எடுப்பீங்கன்னா, இன்னைக்கு பிரசங்கத்தில் நான் என்ன வசனமெல்லாம் சொன்னேனோ அந்த வசனத்தை நீங்கள் நோட் பண்ணலைன்னா யூடியூப்பில் பாருங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? இந்த பிரசங்கத்தில் இந்த டீச்சிங்கில் ஆண்டவர் என்னெல்லாம் வசனத்தை சொன்னேனோ அந்த ஆண்டவருடைய வசனத்தில் ஒரு வசனம் உங்கள் மனசுக்கு தொடர ஒரு வசனத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த வசனத்தை குறித்து டெய்லி தியானிச்சுக்கிட்டே இருங்க. அந்த வசனத்தை குறித்து இரவும் பகலும் நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் இதை எப்படி என் வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணுறதுன்னு கேளுங்க. என் வாழ்க்கை மாறுறதுக்கு இந்த வசனத்தை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேளுங்க.
சரி ஓகே, இதில் எதுவுமே எனக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி தெரியல, இதிலேருந்து நிறைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டேன், நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சது, ஆனால் என்னுடைய ப்ராப்ளத்துக்கு பர்டிகுலராக அதுக்கு எந்த வசனத்தை வச்சு நான் ஜெபிக்கணுங்கிறத எனக்கு தெரியல, நான் தியானம் பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறீங்களா? அப்போது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பைபிளை எடுத்து வாசிங்க. அப்போ ஒரு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு எந்த வசனம்னு பேசுவார். அல்லது நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்குரிய வசனத்தை நீங்கள் வசனம் வேணும்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்குரிய வசனங்கள் ஒரு 10 வசனமாவது கிடைக்கும். அதில் எது உங்கள் மனசுக்கு தொடுதோ அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த வசனத்தை குறித்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதை குறித்து தியானிச்சுக்கிட்டே இருங்க. இரவும் பகலும் அந்த வசனத்தை குறித்து நீங்கள் மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. அப்போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த வசனத்தை என்னுடைய லைஃப் சிச்சுவேஷனுக்கு, என் சூழ்நிலை மாறுறதுக்கு இந்த வசனத்தை நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேளுங்க. அப்போது ஆண்டவர் உங்களுக்கு அங்கே உங்கள் மனக்கண்களை பிரகாசமாக்குவார், அங்கே உங்களுக்கு ஐடியா சொல்லுவார், இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். அதை அப்ளை பண்ண ஆரம்பிப்பீங்க. அதை அப்ளை பண்ணும்போது அப்போ என்ன ஆகும்னா அது 50 வருஷம் என்ன, 100 வருஷம் என்ன, அது பல தலைமுறைகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை கூட அது மாறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உடைய வார்த்தை மாறுவதே இல்லை அப்பா, மாறாத தேவ ஆண்டவரே, வார்த்தைக்காய் நன்றி. அடே புல் உலர்ந்து பூ உதிர்ந்து அடே அப்பா, ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். 48 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடரே நிச்சயமற்ற அடரே அப்பா வாழ்வின் சூழ்நிலைகளெல்லாம் அது நிச்சயமற்றது, ஆனால் உம்முடைய வசனம் உண்மையுள்ளது ஆண்டவரே, அது மாறாதது, அது மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய வார்த்தை. இன்றைக்கு நாங்கள் தியானிக்கிறோம், இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களை இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் இனி இது முதற்கொண்டு நாங்கள் அனுதினமும் வார்த்தையை தியானித்து ஆண்டவரே அதனால உண்டாகிற மாற்றத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அது உம்முடைய வார்த்தை மாறவே மாறாதப்பா. உம்முடைய வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் அடித்தளம், உம்முடைய வார்த்தை தான் எங்கள் வாழ்க்கையின் அடித்தளம், உம்முடைய வார்த்தை தான் எங்களுடைய ஆசீர்வாதத்தின் அடித்தளம், உம்முடைய வார்த்தை தான் எங்கள் வாழ்க்கையின் அடித்தளம், உம்முடைய வார்த்தை தான் ஆண்டவரே அப்பா எங்களுடைய விடுதலைக்கு அடித்தளம், உம்முடைய வார்த்தை தான் எங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் செய்யக்கூடியது ஆண்டவரே. மனிதர்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்புகிற எந்த மனுஷனாலும் ஆண்டவரே எதையும் எங்களுக்கு செய்திட முடியாது. உடைய வார்த்தையே ஆண்டவரே எங்களை நேசிக்கிற, எங்களை உண்டாக்கின ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தையினால் மீண்டும் எங்களை ஜனிப்பித்த ஆண்டவரே தேவனை நாங்கள் நம்புகிறோம், தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம். அந்த வார்த்தையே எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிற, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் பொய் சொல்வதற்கு ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு நீர் மனு புத்திரன் அல்ல ஆண்டவரே, நீர் நம்பத்தக்க தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால ஆண்டவரே நீ சொன்னதை ஒன்றுமே நிறைவேற்றாம இருந்ததே இல்லப்பா. நாங்கள் அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறப்போ நிச்சயம் அதை நீர் நிறைவேற்றுவீர். வாக்கு பண்ணினவருக்கு அடரே அதை நிறைவேற்ற அடரே நீர் வல்லவராயும் இருக்கிறீர், அதே நேரத்தில் உண்மையுள்ளவராயும் இருக்கிறீர் ஆண்டவரே. வாக்கு பண்ணினவர் அடரே அதை நான் நிறைவேற்றியே தீருவேன் என்ற அந்த பொறுப்போடு கூட அதை நீர் நிறைவேற்றுகிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அடரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாறியும் உறைந்த மழையும் எப்படி வானத்திலிருந்து விழுந்து அடரே அது இந்த பூமியில அண்டரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அண்டரே அப்பா விளைச்சலை உண்டாக்காமல் திரும்புவதில்லையோ, அதே போல உம்முடைய வார்த்தையும் எங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்காம, ஆசீர்வாதங்களை கொடுக்காம, விடுதலையை கொடுக்காம, சுகத்தை கொடுக்காம, அண்டரே எங்களை அசைக்காம, அண்டரே எங்களுக்குள்ள உடைக்க வேண்டியங்களை உடைக்காம அது திரும்புவதே இல்லை அப்பா. அந்த வார்த்தைக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையினால் எங்களுக்குள்ள இப்போ விடுதலை உண்டாவதாக. உடைய வார்த்தை கடந்து வந்து எந்தெந்த பகுதியெல்லாம் எங்களை மாற்றணுமோ, எந்த சுபாவங்களை எல்லாம் மாற்றணுமோ, எந்த பகுதிகளெல்லாம் எங்களை மாற்றணுமோ, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே உடைய வார்த்தை இப்போ கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தினால பூமிக்குரிய வாழ்க்கையில உடைய வார்த்தையின் அபிஷேகம், உடைய வார்த்தையின் வல்லமை இப்போ எங்கெல்லாம் எங்களுக்கு அடரே தேவைப்படுதோ அங்கே கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அடரே பூமிக்குரிய காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும்
இப்பொழுதே வார்த்தை கடந்து வருவதாக. இந்த நேரத்தில் எங்களுக்கென்று ஒரு வார்த்தை நீர் பிரத்யட்சமாய் பேசுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீங்க எந்த புத்தகத்திலிருந்து எந்த வார்த்தையை கொடுத்தாலும் சரி அதை நாங்கள் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவரே ஆர்வமாய் இருக்கிறோம், ஆசையாய் இருக்கிறோம், வாஞ்சையாய் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கென்று ஒரு வார்த்தை இப்போது கடந்து வருவதாக. இங்க இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே அப்படியே ஆண்டவரே அப்பா இப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு என்று ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை நீர் கொடுக்கிறதுக்காக, ரேமா வார்த்தையை கொடுக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது ஆண்டவரே. அப்பா அது கிரியை செய்கிறது, அது வல்லமை உள்ளது ஆண்டவரே. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்பா அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஜீவனை உண்டாக்குகிறதுக்காய் நன்றி, உயிர்ப்பித்தலை உண்டாக்குகிறதுக்காய் நன்றி, எழுப்புதலை உண்டாக்குகிறதுக்காய் நன்றி, அசைவை உண்டாக்குகிறதுக்காய் நன்றி. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள் மரித்து போய் கிடக்கிற பகுதிகளை உயிர்ப்பிக்கிறதுக்காய் நன்றி, மீண்டும் எழும்ப செய்கிறதுக்காய் நன்றி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவாலய வாசல்ல எப்படி முடமனை ஆண்டவரே அப்பா பேதுரும் யோவானும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை அவரிடத்துல சொல்லுகிற பொழுது அப்பா அவன் துள்ளி குதித்து எழுந்தானோ அப்படிப்பட்டு ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை இப்போ கடந்து வந்து அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எங்களுக்குள் உண்டாக்குகிறதுக்காக நன்றி. அப்பா முடங்கி கிடக்கிற பகுதிகளெல்லாம் இப்ப துள்ளி குதித்து இயேசுவின் நாமத்தினாலே எழுப்பப்படுவதாக என்று சொல்லுகிறோம், எழும்புவார்களாக என்று சொல்லுகிறோம். நாங்கள் எழும்பத்தக்க விதத்தில் வார்த்தையின் வல்லமை இப்பொழுதே கடந்து வந்ததுக்காய் ஸ்தோத்திரம், இப்பொழுது கடந்து வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் முடங்கி கிடக்கிற பகுதிகள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தளர்ந்து போன கைகள் திடப்படுவதாக, தள்ளாடுகிற முழங்கால்கள் ஆண்டவரே இப்பொழுதே அப்பா நிலை நிறுத்தப்பட்டு எழும்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே நன்றி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ராபா ஷாகாலா ரியான்டாலமா ரியான்தோ ரோகுரு ஆண்டவரே அது ஒரு டுனாமிஸ் வல்லமை. உடைய வார்த்தை ஆண்டவரே அது டைனமிக் ஃபோர்ஸ் ஆண்டவரே, டுனாமிஸ் வல்லமை, அது கிரியை செய்கிற வல்லமை, வெடித்து கிளம்புகிற வல்லமை ஆண்டவரே, அது அசாதாரணமான காரியங்களை செய்கிற வல்லமை. இப்பொழுதே அசாதாரணமான காரியங்களை ஆண்டவரே இந்த சீசன்ல உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்களுக்குள் துவங்கி விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரே அப்பா இந்த 16ஆம் தேதியிலிருந்து எங்களுக்குள் எங்க வாழ்க்கைக்குள் அசாதாரணமான கிரியைகளை உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் செய்ய தொடங்கி விட்டீர். நாங்கள் இதை விட்டு விடாம பிடித்துக் கொள்ளுகிறப்போ ஆண்டவரே பாஸ்டர் சொன்ன மாதிரி அதை நாங்கள் தியானிக்கிறப்போ எங்களுக்கென்ற ஒரு வார்த்தையை பிடித்துக் கொண்டு அதை அனுதினமும் நாங்கள் விசுவாசிக்கிறப்போ அறிக்கை செய்கிறப்போ அசாதாரணமான காரியங்களை பார்க்க போகிறோம், பரலோகத்தின் கிரியைகளை பார்க்க போகிறோம், தேவதூதர்கள் ஆண்டவரே அப்பா கடந்து வந்து ஊழியம் செய்கிறதை பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பிரத்யட்சமாய் ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க பார்க்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்ப நாங்க ஒரு நிமிஷம் எங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாரம் சபைக்கு வரோம், வார்த்தையை கேட்கிறோம், திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரே வேறு பிரசங்கத்தை கேட்கிறோம். ஆனா நடுவில் இந்த 6 நாட்களும் அதை நாங்கள் தியானிக்கிறோமா? கேட்ட வார்த்தையை ஒரு வார்த்தையாவது ஆண்டவரே ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிறோமா, நினைச்சு பார்க்குறோமா? ஆண்டவரே அது கொடுக்குற அந்த உணர்வை நாங்கள் அனுபவிக்கிறோமா அப்படிங்கிறத நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்போ ஆண்டவரே அந்த ஒரு பரிசோதனை எங்களுக்குள்ள உண்டாகட்டும், அந்த டெஸ்ட் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் ஆண்டவரே நாங்கள் வார்த்தையை கேட்டவர்களாய் மட்டும் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரே இந்த நாளிலிருந்து எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அது எங்களுக்குள் கிரியை செய்ய நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறவர்களாய், அந்த வார்த்தையை தியானிக்கிறவர்களாய். இன்னைக்கு நிறைய வசனங்கள் எங்களோட நீங்க பேசியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா ஏசாயா 40 பேசுறீங்க ஆண்டவரே, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து பேசுறீங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து பேசுறீங்க ஆண்டவரே, 4:12 ஆண்டவரே, என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து பேசுறீங்க. இப்படி ஆண்டவரே இத்தனை வசனங்கள்ல ஏதோ ஒரு வசனம் நிச்சயமாய் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை ஆண்டவரே ஒரு தொடுதலை கண்டிப்பா உண்டாக்கி இருக்கும் ஆண்டவரே. அந்த வசனத்தை இந்த வாரம் முழுவதும் நாங்கள் பிடித்துக் கொள்ள, அதை தியானிக்க, அதை நாவினாலே அறிக்கை பண்ண, எங்க சூழ்நிலைக்கு விரோதமாய் அதை நாங்க பேச எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டும் இல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாய், அதை செய்கிறவர்களாய் ஆண்டவரே இருக்கும்படி எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா உம்முடைய கரத்துல. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் உடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே மிகப்பெரிய விடுதலை நீங்க கொடுக்கிறதுக்காக நன்றி. நமக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த ஊழியத்திலே கர்த்தர் கொடுக்கிற அந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் இந்த ஊழியத்தில் விதைக்கிற பொழுது நிச்சயமாய் வார்த்தையின் வல்லமை உங்கள் வாழ்க்கையை தொடும், உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்கள் கடலிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். மிகப்பெரிய செழிப்புக்குள் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்களை பார்ப்பீர்கள். நீங்கள் விதைக்கிற பொழுது மிகப்பெரிய அறுவடையும் விளைச்சலையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்குவார்.